ஒரு நிமிஷங்க முடிச்ச கேட்டு போங்க. நீ என்ன சொல்ற? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கவலையே படாதீங்க. தேஜாவுனா என்ன, எப்படி நடக்குது, ஏன் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல தேஜாவுனா என்ன? தேஜாவு அப்படின்னா கனவுல ஒரு விஷயம் நமக்கு நடந்திருக்கும், இல்லை ஒரு நிகழ்வு நம்ம இருப்போம். அந்த நிகழ்வு நமக்கு ஏற்கனவே இதுக்கு முன்கூட்டியே நடந்த மாதிரி ஒரு மைண்டில் போட்டு குழப்பம். நமக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நடந்திருக்கோ, இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கோமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதுதான் தேஜாவு. தேஜாவு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு. அடுத்து இது எப்படி நடக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது எப்படி நடக்குதுன்னா, நம்ம ஒரு நிகழ்வுல இருக்கும்போது பெருமூளை கரெக்டாக எடுத்துட்டு போய் நமக்கு திரும்பவும் இந்த விஷயம் ஞாபகம் வரணும் அப்படிங்கிறதுக்காக நினைவகத்தில் கொண்டு போய் சேமிச்சு வைக்கும். உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா, மெமரி கார்டில் நம்ம புது பாட்டு பழைய பாட்டு, ஓல்டு சாங் நியூ சாங்னு ஒட்டி வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஃபோல்டராக தனித்தனியாக இருக்கும். சேமிச்சு வைக்கக்கூடிய ஒரு இடம், அந்த டயத்தில் நிகழ்ந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம், அதை நம்ம யோசிக்கிறதுக்கு தனித்தனியாக ஒன்று இருக்கும். நம்ம மூளை என்ன பண்ணோம்னா, டைரக்டா அந்த நினைவகத்துக்கு கொண்டு போய் இப்போ நடந்துகிட்டு இருக்கிற நிகழ்வை சேர்த்துரும். தவறுதலா சேர்த்த உடனே நமக்கு என்ன தோணும், இந்த சம்பவம் நம்ம ஏற்கனவே இங்கே வந்திருக்கோமோ, ஏற்கனவே நடந்திருக்கோ அப்படிங்கிற மாதிரி சேர்க்கும். இது எதனால? நல்லா யோசித்து பாருங்க. நம்மளுடைய நினைவகத்துக்கு டைரக்டா கொண்டு போய் சேர்க்குது இந்த நம்மளுடைய மூளை தவறுதலா. ஏன் தவறுதலா அங்க கொண்டு போய் சேர்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய ஓவர் திங்கிங், தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ்ஸு, கோபம் எல்லாம் நம்மளுடைய மூளை வந்து ஹீட்டாகி ரொம்ப குழப்பம் அடைஞ்சிருக்கும் போது இந்த மாதிரி சம்டைம் ஒரு செகண்ட் வேண்டாம், ஒரு 30 செகண்ட் அது கொஞ்சம் குழப்பத்தில் உண்டாயிரும். அப்போது தான் நமக்கு இந்த தேஜாவு ஏற்கனவே நடந்தது மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த அமுக்குவாம் பேய் அப்படிங்கிற வீடியோலாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அமுக்குவாம் பேய் அப்படிங்கிறது வந்து அது பேயா உண்மையான சயின்ஸ் படி என்ன சொல்றாங்க அப்படின்னா, சயின்ஸ் படி நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்மளுடைய மூளையிலிருந்து வரக்கூடிய தகவல்கள், உடல் உறுப்புக்கு செல்லக்கூடிய தகவல்கள் வந்து கட் ஆயிரும். அதாவது நம்ம கழுத்துக்கு மேல செயல்படும், கழுத்துக்கு கீழே செயல்படாது. ஏன்னா மூளை போய் சிக்னல் கொடுக்கணும் கை காலுக்கு, கையை எடு, காலை தூக்கு, அந்த கிளாஸ் எடு அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் அனுப்பணும். மூளையில இருந்து இங்க கை கால்களுக்கு மெசேஜ் வரணும், உடல் உறுப்புகளுக்கு. அப்படி வந்தாதான் கை கால்கள் அசையும். அங்கிருந்து வரக்கூடிய சிக்னல் கட் ஆயிட்டு, ஆனா மூளை மட்டும் சுறுசுறுப்பா இயங்கிட்டு இருக்கு. அந்த தகவல்கள் வந்து சேரதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடும். டிலே ஆயிடுனா ஒரு 5 செகண்ட், 5 நிமிஷம் அந்த மாதிரிலாம் கடந்துரும். அப்போ நமக்கு அந்த மைண்டு வந்து தெளிவா இருக்கிறதுனால நம்ம என்ன கற்பனை பண்ணிக்கிறோம், பேயா இருக்குமோ, அதான் அப்படியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு மனுஷனுக்கு வந்து நடக்கும்போது கைகாலில் அசைக்க முடியல, நமக்கு மூளை செயல்பாட்டில் இருக்கு அப்படிங்கிற போது மனுஷனுக்கு எப்பவுமே ஒரு பயங்கரமா பீதி கிளம்பி அவன் என்ன செஞ்சிருவான், தன்னைத்தானே போட்டு மன அழுத்தத்துக்குள்ள உண்டாக்கி இது பேய் அப்படி இப்படி கற்பனை பண்ணி ரொம்ப பயந்து அலறிடுவான். எந்திரிச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சும் அந்த பயம் அவனுக்கு போகாது. அதுதான் இது அமுக்குவான் பேய் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தகவலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது என்னோட முதல் வீடியோ. இந்த மாதிரி கண்டென்ட்கள் இன்ட்ரெஸ்டிங்கா, என்டர்டெயின்மெண்ட், ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி நான் ஒரு மீம்ஸ் கிரியேட்டர் தான். இப்போ தான் நான் யூடியூப்ல வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் பல விஷயங்கள், குடும்ப பிரச்சனைகள் அந்த மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க தமிழ் மக்களே. நன்றி, வணக்கம்.